ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரூப் 4 எக்ஸாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை புதியவர் இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 எக்ஸாம் அதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் நடைபெற்றது. அது நடைபெற்று பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை கூட சொல்லியிருந்தார். இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப லேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கே சைடில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஎம்கே சைடு பார்த்திங்கன்னா இப்போது இந்த போன மாதம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிலீஸ் பண்ணதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது, அதாவது எக்ஸாம் எழுதினவங்க மத்தியில் இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டனா தென்காசி பக்கம் இருக்கிற ஒரு அகாடமியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா மற்ற மாணவர்களிடையே ஏன் மற்றவங்க கரெக்டாக தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எழுதுனது எல்லாமே தப்பாக போட்டிருக்கீங்க. ஒரு சிலர் நான் 171 இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் 151 தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் தேர்வர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய தேர்வு எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டு சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கதறல்கள் தான் வந்துட்டு இருக்குது. அதனால் என்ன பார்த்திங்கன்னா இதில் எதுவும் முறைகேடுகள் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை ஒரு வேளை அந்த அகாடமிக்கு பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வினாத்தாள்கள் அனுப்பப்பட்டதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஏன் அப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 2000 பேர் பாஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த 2000 பேர் பார்த்திங்கன்னா ஒரே அகாடமியில் படிச்சிருக்காங்க, அது கூட பெரிய விஷயமே இல்லை. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சென்டரில் எழுதியிருக்காங்க அப்படின்னு கூட தான் டவுட் வருது. இதனால் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வினாத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கோரிக்கைகள்லாம் மற்ற தேர்வர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் அவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட அகாடமி பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருக்குது, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 46, 45 அந்த கூட்டி வரதை தான் நாங்கள் டோட்டலாக 2000 பேர் பக்கம் சொல்லியிருக்கோம். ஒரே இதில் எழுதுகிறவங்க இல்லை, இது ஒரு தவறான புரிதல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரில. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்க அகாடமியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே இடத்துல எங்களோட அகாடமி இயங்குறது இல்லைங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் 32 மாவட்டத்தில் இயங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா 40, 50 அந்த மாதிரி சதவீதத்தில் தான் இப்போ 2000 பேர் பக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெடி பண்ணிடுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இ-சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.